வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். பாமக தலைவர் யார்? தேர்தல் ஆணையத்திடம் ராமதாஸ் அன்புமணி தரப்பு முறையீடு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவி தொடர்பாக ராமதாஸ் மற்றும் அன்புமணி தரப்பினர் இந்திய தேர்தல் ஆணையத்தை நாடியுள்ளனர். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரின் மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணி ராமதாஸ் இடையே மோதல் போக்கு நிலவி வருகின்றது. அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்குவதாகவும் தானே தலைவராக செயல்பட போவதாகவும் ராமதாஸ் அறிவித்திருந்தார். இதனை ஏற்க மறுத்த அன்புமணி, கட்சியின் பொதுக்குழு மூலமாக முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் தான் தலைவர் என தெரிவித்தார். இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக தில்லி பயணம் மேற்கொண்ட அன்புமணி இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரிகளை நேரில் சந்தித்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் கடந்த வாரம் நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் கட்சியின் நிர்வாக குழுவின் இருந்து அன்புமணியை நீக்குவதாக அறிவிக்கப்பட்டது. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் வேட்பாளர்களின் ஏபி படிவங்களில் ராமதாஸ் கையெழுத்திடும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் அன்புமணியின் தலைவர் பதவிக்காலம் மே 28ஆம் தேதியுடன் நிறைவு பெற்றதாகவும் மே 29 முதல் அப்பொறுப்பை ராமதாஸ் பெற்றுள்ளதாகவும் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கடிதத்துடன் நிர்வாக குழு மற்றும் செயற்குழு தீர்மானங்களின் நகல்களுக்கும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தை அங்கீகரிக்க கூடாது என்று அன்புமணி தரப்பில் தேர்தல் ஆணையத்தில் முறையிடப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ராமதாஸ் அன்புமணி மோதல் கட்சியினர் இடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.